ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தான் ஐஸ் ஸ்டிக்ஸ் இருந்தது, அதனால் அதை வச்சு வந்துட்டு நான் இந்த சின்ன வால் ஹேங்கிங் வந்துட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐஸ் ஸ்டிக் வந்துட்டு இது மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு அதில் வந்துட்டு 4 ஐஸ் ஸ்டிக்ஸ் இருந்தது வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அதை வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதில் அதோட முடியில் கொஞ்சமாக வந்துட்டு ஃபெவிகால் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு நான் பெயிண்ட்டு கலக்கிட்டு அதை வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஐஸ் ஸ்டிக்கில் வந்துட்டு ப்ரௌன் கலர் அடித்து வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் க்ளேயில் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருந்த விநாயகர் வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த இடத்துல வேறு எது வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு விநாயகர் வந்துட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ஒயிட் கலர் த்ரெட்டு வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்துட்டு அப்புறம் 2 சின்ன த்ரெட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எப்படி பண்ணோன்னா, அந்த பெரிய த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய த்ரெட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அப்புறம் அந்த சைடு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு வெளியிருந்து எடுக்கணும். அதாவது அந்த நூலுக்கு கீழே இருந்துட்டு வந்து அதை எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த நூலோட பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு உள்ளே விடணும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதனால் வந்துட்டு நான் பெரிய த்ரெட்டில் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்துட்டு இந்த மெயின் த்ரெட்டுக்கு கீழே விட்டுக்கணும். விட்டுட்டு அடுத்த த்ரெட்டை அதிலிருந்து இது மாதிரி கீழே எடுக்கணும். அடுத்து அந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டை இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். நம்ம முடிச்சு கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை கட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த முடிச்சு வழியே வந்துட்டு எல்லா நூலும் வந்துட்டு பிரிஞ்சிரும். அதனால் இது மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு நான் ஒவ்வொரு நூலும் இது மாதிரி வந்துட்டு கட்டிக்கிறேன். மொத்தம் வந்துட்டு 13 நூல் வந்துட்டு நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். சும்மா இதை எனக்கு தேவையான அளவு மாதிரி தான் நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு 13 வந்துட்டு ஓகேவாக இருந்தது. அதனால் நீங்களும் வந்துட்டு 13 வச்சு இதை மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அதில் வந்துட்டு இத்தினோடு வந்துட்டு நான் ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் க்ரீன் கலர் வச்சுட்டு இதை மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு லீஃப் மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஷார்ப்பானதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஷார்ப்பானதை எடுத்துகிட்டு அந்த நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலுக்குள்ளே அதை வச்சு அமுத்தி இது மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த நூல் வந்துட்டு பிரிஞ்சிரும். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு இதை விட ஈஸியான வழியே இருக்குது. இந்த சீப்பு இருக்கும் இல்லையா, சீப்பை வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா அது இதை விட நல்லாவே வந்துடும். அதை வச்சு இழுத்தோன்னா அதில் வந்துட்டு நிறையா அந்த பொசு நூல் இருந்து வரையும் இல்லையா, அது மாதிரி வந்தது. இது நான் இது மாதிரி இப்போ சீப்பில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் நிறைய பொசுன்னு வந்திருந்தது. சரி நம்ம அதுலேயே பண்ணிக்கலான்ட்டு காம்பஸ்லேயே நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அந்த நூலோட எண்ணில் க்ளூ போட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு இழுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரியே நான் வந்துட்டு 5 பீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 5 பீஸையும் வந்துட்டு நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப சின்னதாக வந்துட்டு நூல் இருந்தாலே போதும். சின்ன ஹைட்டில் வச்சுட்டு நான் பின்னாடி வந்துட்டு அதைய ஒட்டிக்கிறேன். ஒட்டி எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இதை வச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு வால் ஹேங்கிங் போடுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் சந்தியா. ஹாய் சந்தியா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது மாதிரி இந்த வெல்கம் டு அவர் ஹோம்னு வந்துட்டு மெசேஜ் எழுதிக்கிறேன். நீங்கள் அதில் வந்துட்டு வேறு ஏதாவது கூட மெசேஜ் எழுதிக்கலாம். உங்கள் கிராஃப்ட் ரூமுக்கு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பெட்ரூமுக்கு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். உங்கள் நேம் கூட அதில் போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்வீட் ஹோம் இல்லைன்னா ஏதாவது குவாட்ஸ் கூட அதில் எழுதிக்கலாம். நான் வந்துட்டு வெளியே டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வெல்கம் டு அவர் ஹோம் அப்படின்னு வந்துட்டு எழுதிக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பேர் கூட அதில் எழுதிக்கலாம். அவ்வளோதான், கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு அந்த 4 சைடும் ஹாஃப் கட் பால் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஹாஃப் கட் பால் ஒட்டாமல் கூட விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் அதை எங்கள் வீட்டு டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, காற்று வரும்போது கீழே இருக்கு இல்லையா, நம்ம கட்டிகிட்டு இருந்தெல்லாம் அழகாக ஆடிச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.